அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது உலக புகழ் பெற்ற மானுடம் வெல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை போன்ற மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்குரிய நல் வழிகாட்டியாக விளங்குகின்ற எங்களுடைய குருவும் ஆசானுமாகிய டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்னையிலிருந்து அவருடைய இல்ல தலைவி காயத்ரி ராமகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். உங்களின் சார்பிலும் உங்களின் கல்லூரி சார்பிலும் எங்களுடைய BRK சாஃப்ட் நிறுவனத்தின் சார்பிலும் வருக வருக என அவரை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். டாக்டர் BRK சார் அவர்களை உங்களின் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் ஐயா. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்று நம்முடைய தமிழ் முற்பாட்டனார்கள் சொன்ன இந்த நல்ல இலக்கிய பாடலோடு இந்த அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த MCom MBA மாணவ செல்வங்களையும் துறை தலைவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் BRK அகாடமியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம்மிடம் வந்திருப்பவர் திரு டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள். மரங்களின் ஆன்மா மலர்களாய் விரிவதைப் போல, குயிலின் ஆன்மா இசையாய் வழிவதைப் போல, மேகத்தின் ஆன்மா மழையாய் பொழிவதைப் போல, மனிதனின் ஆன்மா உழைப்பால் மட்டுமே பரிணமிக்க முடியும் என்ற உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்ற நம்முடைய கவிஞரினுடைய வார்த்தைக்கு ஒரு நடைமுறை வாழ்வியல் எடுத்துக்காட்டு ஒருவர் உண்டு என்று சொன்னால் இதோ நம்முடைய மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள். என்ன இவ்வளவு போல்டாக சொல்கிறீங்க, அப்படி என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்னு நம்மளுடைய மனதிலே ஒரு சந்தேகம் எழலாம், ஒரு கேள்விக்குறி எழலாம். நானே அவரோட பயோடேட்டாவை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் பதறி போனோம். இவ்வளவு பெரிய திறமைசாலியோடு நாம் இணைந்து அவரிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இறையருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பெற்றோருக்கும் இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய சந்திரமௌலி என்ற என்னுடைய இளைய தம்பி ஒருவருக்கும் தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு இந்த அவையில் சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி நான் பிறந்து வளர்ந்த இந்த கொங்கு மண்ணிலே முதன்முறையாக இளைய தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய இந்த கருத்தரங்கம் கோவையிலிருந்து தொடங்க வேண்டும். முருகப்பெருமானினுடைய நல்லாசிகளோடும் நம்முடைய டவுன்ஹாலில் இருக்கக்கூடிய அம்மனினுடைய திருவருளோடும் கோணியம்மனினுடைய திருவருளோடும் சாரதாம்பாளினுடைய திருவருளோடும் இங்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க வேண்டும் என்ற அந்த இறையருள் கூட்டுவித்து காரணத்தினால் நாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறோம். நான் சில விஷயங்கள் மட்டும் இவரை பற்றி சொன்னால், நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர்கிட்ட இந்த கருத்தரங்கத்தில் நம்ம கலந்துக்க வந்திருக்கோம். இந்த பொன்னான நேரம் கோவை மாநகரில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய 90 மாணவர்களுக்கு மட்டும் வாய்க்கப்பெற்றிருக்கிறதுங்கிறதுல யூ ஆர் ஸோ லக்கி. ஐ எம் சேயிங் யூ ட்ரூலி. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பயோடேட்டாவை நான் பார்த்தப்போ தான் எனக்கு இவரை பற்றி முழுமையான ஒரு புரிதல். பன்முக திறமையாளர் இவர், மல்டிஃபேசட்டட்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு தமிழருக்கு திருவையாறு மண்ணிலே பிறந்தவருக்கு தியாகராஜ கீர்த்தனைகள் இன்று வரை முழங்கக்கூடிய இசையை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல மண், அந்த மண்ணிலிருந்து வந்த நல்ல தமிழர். அவருடைய உள்ளம் எப்படி இருக்கு? நம்முடைய தமிழகத்தினுடைய கடைக்கோடியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெற்றோரினுடைய பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் லட்சியம்னு சொல்றாருன்னா, இவரை பயன்படுத்துறவங்க எப்படி இருப்பாங்கன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் ஆளுமைகளில் மிக பிடித்த ஒரு ஆளுமை யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறைந்த புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். நான் எந்த அரசியல் துறையும் சார்ந்து இங்கு நான் பரிந்துரைக்கு வரவில்லை. ஒரு பொது தமிழகத்தினுடைய வாக்காளராக நான் பேசுகிறேன். அயன் லேடின்னு பேர் எடுத்தவங்க. கண்ணசைவினால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும்
தன்னுடைய கட்டுக்கோப்பிற்குள் வைத்திருந்த ஒரு வீர பெண்மணி. அவங்களுடைய ரூலிங் பீரியடில் வெளிநாட்டிலிருந்து இங்கு முதலீடு, தொழில் மூலமாக முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை இங்கே தமிழ்நாடுக்கு அழைக்கிறாங்க. மேடம் அழைக்கிறாங்க, டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அழைக்கிறாங்க. அழைத்த பொழுது அந்த சீசனில் அவர் ஒரு கட்டுரை எழுதுறாருங்க. ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமிழகத்திலே முதலீடு செய்ய வேண்டும், என்னென்ன பாசிட்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது, இங்கே முதலீடு பண்ணால் எப்படியெல்லாம் அவங்க தொழில் மேன்மை அடையும்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அது அந்த அம்மையார் தினந்தோறும் செய்தித்தாள்களை வாசிக்கக்கூடிய அம்மையார் அதை படிச்சுட்டு அந்த அம்மாவினுடைய ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டுக்காக உலகத்தினுடைய பல்வேறு பெருமக்கள் எப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு ஏங்கி கொண்டிருந்த நேரத்திலே இவருடைய கட்டுரையை படித்த டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களினுடைய அரசியல் இதழான டாக்டர் எம்ஜிஆர் நாளிதழில் ஹெட்லைன்ஸில் எழுதுறாங்கங்க. என்னன்னு, தமிழகம் பெற்ற மாபெரும் நிபுணர் நம்முடைய டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்திற்கு ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்து தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு கட்டுரையை நான் படித்தேன். ஆகச் சிறந்த நிபுணர் தமிழகத்தில் இருப்பதை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன்னு மனதார பாராட்டியிருக்காங்க அந்த மேகசினில். ஒரு முதல் பக்கத்தில் தலைமை செய்தியாக எனக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சது. கற்றாரை கற்றாரே காமுறுவர். யார் ஒருத்தருடைய அருமை தெரியும்னா அந்த அருமை தன்னுள்ள இருக்கிறவங்க தான் அடுத்தவங்களை அங்கீகரிக்க முடியும். இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு அவங்க ஒரு திரைப்படத்துறையில், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவில் பயங்கர திறமை வாய்ந்தவங்க. இவர் பொருளாதாரத்துறையில் அல்லது நிதி மேலாண்மை துறையில் ஒரு மிக சிறந்த ஃபைனான்ஸ் அனாலிசிஸ்ட் அப்படிங்கிறத இவருடைய கட்டுரையை படித்துவிட்டு இவரை அழைத்து பாராட்டி பெருமைப்படுத்தி இருக்கிறார் மறைந்த டாக்டர் ஜெயலலிதாவையும். இந்த நிறைவு ஆண்டில் நீங்கள் இருக்கீங்க. எதிர்வரக்கூடிய காலம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பொற்காலமாக 100% அமையும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து அரங்கினை டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் வசம் ஒப்படைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் உணரப்போகிறீர்கள். அந்த 100% உத்தரவாதத்தோடு நீங்கள் இந்த அரங்கத்திற்குள் அவரோடு இணைந்து கைகோர்த்து நீங்கள் நடைபயில வேண்டும். தொடர்ந்து அவரோடு இணைந்து தொழில் முனைவோராக நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள். அந்த காட்சியை இப்பொழுது நான் என் மனக்கண் முன்னே விரித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். 20 மணி நேரம் படிச்சிருக்கேங்க. இவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய மகன் காலையில் 2 மணிக்கு வந்து என்னை கூப்பிட்டார். அம்மா இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டார். தூங்கலப்பானே, என்னமோ இப்படி கொட்ட கொட்ட முழிச்சுட்டு என்னமோ வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பேராசிரியர் நான் படிக்கிற காலத்தில் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி நானும் அவரோட பின்னாடி அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். 20 நாள் ஆச்சுங்க. நான் காலையில் 2 மணிக்கு தான் தூங்குறேன். இன்னும் ஐயாவுக்கு சார் தெரியாது. இப்போ தான் நான் ரிவீல் பண்ணுறேன். என்னுடைய நோட்டு புத்தகங்கள் முழுக்க முழுக்க அடித்து திருத்தி மீண்டும் மீண்டும் டேலி பண்ணி சொல்லுவாங்கல்ல, அக்கௌண்ட்ஸ் காமர்ஸில் ஏற்கனவே சொன்னேன், பி அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவனா ஒரு தமிழ் துறையைச் சேர்ந்த ஒருவரை 52 வயது நெருங்கக்கூடிய ஒரு முதுமை காலத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் பெண்மணியை இந்த ஃபினான்ஸ் அனாலிசிஸ்டாக மாற்றி இருக்கக்கூடிய அரும்பெரும் சாதனையாளர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் என்பதை நடைமுறை சாட்சியாக நான் சொல்லிக்கொண்டு அவர் வசம் இந்த அரங்கை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மேடம் ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு இந்த பெருமைக்கு 4 பேர் தான் எனக்கு காரணம். ஒன்று என்னோடய ஆசான மகாபரிவர், 2வது அஃப்கோர்ஸ் என் தாயார் தந்தையார், 3வது ஷாம் கொத்தானின்னு சொன்னாங்களே, அம்பானி சன்-இன்-லா அவர். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டேஜை பேசியிருக்க மாட்டேன். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 4th டெஃபினட்டாக என் மனைவி. நான் அவங்கக்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். அவங்க ஷீ இஸ் அ பிஜி இன் எக்கனாமிக்ஸ். நான் ஏன் சொல்லேன், எல்லோரும் சிரிக்காதீங்க, உண்மையை தான். ஷீ இஸ் அ பிஜி இன் எக்கனாமிக்ஸ். ஹெச்ஆர் பண்ணாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில். கல்யாணம் முடிஞ்சப்புறம் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் நீ ஆஃபீஸ் ஏன் வை டோன்ட் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் ஜாப் அப்படின்னேன். ஸோ என்னோட அக்கௌண்ட்ஸ்லாம் எனக்கு பண்ணிக்க தெரியாது.
எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண வழி எனக்கு பண்ணிக்க தெரியாது. ஸோ என்னோட பேங்க் பாஸ்புக் செக் புக் எல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க ஃபுல்லாக. இன்றைக்கும் என்னோடய கிரெடிட் கார்டோட பின் நம்பர் தெரியாது. அவங்ககிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பேன், இல்லைன்னா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, அதை தான் பின் கீன் பண்ணுவேன் தனியாக போனேன்னா. இன்றைக்கி கூட அவங்க ஹோட்டலில் கடுங்க இவங்க தான் ஸ்வைப் பண்ணாங்க, இவங்க தான் பின் நம்பர் போட்டாங்க. எதுக்கு சொன்னால், ஸோ ஷீ கேம் டு தி ஆஃபீஸ்க்கு வந்தப்புறம் இந்த அனாலிசிஸ் தனியாக கற்றுக்கூடாதுன்னு. ஷீ இஸ் வெரி குட் மெமரி, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன் அனாலிசிஸ் கற்றுக்கூடாது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வராதுங்க அதெல்லாம், நான் சும்மா அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சோ சரி, அதுக்காக மறந்து படுத்தலாம் வேணா, நீ வா, இது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, யூ கம் ஐ டீச் யூ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஆஃபீஸில் 2 hours இவங்க கிளாஸ் எடுத்துட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, ஷீ ஸ்டார்டட் பேங்கிங் ப்ரொபோசல்ஸ். என்னோடய ஜாப் என்னென்னா 2 கம்பெனி வச்சுருக்கேன். ஒன்று கார்ப்பரேட் கிளினிக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இன்னொன்று BRK அகாடமின்னு வச்சுருக்கேன். கார்ப்பரேட் கிளினிக் கம்பெனியில் வந்து பேசிக்கலி கன்சல்டிங் சர்வீசஸ், ப்ரொடாமினெண்ட்லாக டெட் ரைசிங் கெப்பாசிட்டி இந்த கம்பெனியில். இதுக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்று எழுதணும் பேங்க்கில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நோ வாட் இஸ் டு பி டன். ஒரு பேங்க்கில் லோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் போகணும்னு பண்ணணும், இன்ஃபர்மேஷன் மேடம் அப்படின்னு கூப்பிடுவோம் அதை. அது பேர் பண்ண கற்றுக் கொடுத்தேன். எப்படி ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல்ஸ் போடணும்னு கற்றுக் கொடுத்தேன். நவ் ஷீ ஸ்டார்ட் கெட்டிங் கிளாஸஸ். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. 3-4 இயர்ஸில் மேலே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எனக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனையுமே தே காட் செட்டில். யாருமே என்னை விட்டு, இந்த ஆஃபீஸ்லேருந்து ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸை விட்டு யாருமே நான் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஜாப் போகிறேன் போனதே கிடையாது. எல்லாருமே வந்து எங்கிட்ட இருந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி வேறு ஆப்ஷன் இல்லாமல் போயிருக்க வழிய என்னை விட்டுட்டு போகணுங்கிறது யாருமே பண்ணது இது வரைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பில்ட் கேரியர் ஃபார் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் அப்படின்னா, இப்போது நீங்கள் எல்லாருமே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போகிறீங்க ஷார்ட்லி. நீங்கள் படிக்கிற தியரிக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ண பிளேஸ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் உங்கள் சீனியர்ஸ் கேட்டு பாருங்கள், பேங்க் ஜாப் கிடச்சிருக்கும், எங்கே இருக்காங்க அவங்க? ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் பேங்க் ஜாப் செய்கிறதுக்கு உங்களுக்கு MBAலாம் வேணாம், 8ஆம் கிளாஸ் போகிறோம். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ், BSRB போர்டோட நார்ம்ஸ் படியே 8ஆம் கிளாஸ் படித்தா பேங்க் கிளர்க்காக போகலாம், அதுக்கு MBA வேண்டாம். இப்போ நீங்கள் MBA மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணணும்? நிர்வாக திறமை இருக்கணும். இப்போ எப்படி நிர்வாக திறமை? உடனே வந்துடாது, கற்றுன்னு வளரணும். இப்போ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ICICI பேங்க்லேருந்து வரான்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிள் சும்மா ஜஸ்ட் த்ரோயிங் அப் நேம். வந்த உடனே ஃபஸ்ட் டைம் என்ன கேள்வி கேட்பான்னா, இன்றைக்கி காலியாக இருக்கிற ஜாப்ஸ் கிட்டத்தட்ட 72,000 ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட் ஃபார் ஹார்ட் கோர் ஃபினான்ஸ் பீப்புள். ஐம் டெல்லிங் யூ ஹானஸ்ட்லி, 70,000 ஃபினான்ஸ் பீப்புள் இன்றைக்கி மார்க்கெட்டில் வேணும், தமிழ்நாடுக்கு மட்டுமே. ஆனால் கிடைக்கல. அதனால தான் we are all surviving. ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கே ஒரு ஃபினான்ஸ் பர்சன் இருந்தால் அவரையும் எங்ககிட்ட வரணும், ஒரு சார்ட் அக்கௌண்ட் ஆடிட்ட போகணும் ஃபண்ட் ரைசிங்க்கு. யோசிச்சு பாருங்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட அந்த ஸ்கில் செட் இல்லைன்னு அர்த்தம். ஸ்கில் செட் இல்லாதவன் தான் எங்கிட்ட வருவாங்க. Now my target is to fill the 72,000 jobs in Tamil Nadu today, this year. That is my target. இது எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண எனக்கு தெரியாது. பட் இதில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா let us interact. MBA MCOM 2 பேரும் ரேஷியோ அனாலிசிஸ் உண்டு இல்லையா? 2 பேருக்கும் உண்டு, கரெக்ட்? ஓகே. Now I ask you a very simple question. Current ratio, what is the minimum current ratio you require? 2:1. All of you agree? Okay. இது தியரி. பேங்க் நார்ம்ஸில் 1.33 போகிறோம். பேங்க் நார்ம்ஸ் படி 1.33:1 போகிறோம். ஓகே, பட் இதே எக்ஸாம்பிள் எழுதாதீங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ 1.33 மினிமம் கரண்ட் ரேஷியோ. Now I'll ask you a question. Let me find out how many of you can think properly. ஏன் இந்த 1.33? It is very good for the country actually. நம்ம வந்து திட்டுறோம், நிறைய பேர் இப்போ வந்து தப்பாக பேசுகிறோம், சில பாலிசி நம்ம பிடிக்க மாட்டேங்கிறது. ஆனால் பிற்காலத்தில் நம்ம தெரியுது இந்த பாலிசியோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு. ஓகே, now I will go to the next question. How many of you know what a mutual fund and what a venture fund is? Mutual fund பற்றி எத்தனை பேர் தெரியும்? Yes. Please. What is a mutual fund? பேசுங்க பரவாயில்ல. You are MCOM MBA. MBA. Please, you must answer this question. Tell me, what is a mutual fund? So it's about pooling the investors' money into funds and raising profits and capital for them. Okay, what is a private equity fund mean? That I don't know, sir. Okay, now she gave a ஏன் நம்ம பிளேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இதுதான் ரீசன். ஏன்னா
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் ஒன்றுமே இல்லைங்க. I just throw you a balance sheet of a company. Can anybody answer 4 of my questions? Okay, if I give you throw up a company and ask you to analyze the strength and weakness of a company, how many of you will be confident of answering this? Nobody. Okay. See, fundamentally, ஏன் இந்த கான்ஃபரன்ஸ் இல்லை தெரியுமா? I started the first finance lab in the world, globally first finance lab. Okay. Now this, what do I do is, see, theory படிச்சு தான் ஆகணும். H2O is water. Chemistry teacher class சொல்லி தந்துருவாங்க. Okay. Now how do you test it? You go to a chemistry lab, 2 molecule hydrogen, 1 molecule oxygen mix பண்ணா water வருமா அப்படிங்கிறது தெரியும். ஃபினான்ஸ்க்கு எங்கே இருக்குது அந்த மாதிரி கிளாஸ்? Do you have a class like that in finance? கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, யார் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, சாரி கொஞ்சம் அக்ஷதை போட்டுக்கிறேன், யார் இதை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா, a person who knows 4 streams of finance practically, not by theory. 4 streams of finance தெரியும். ஒன்று கார்பரேட் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஹார்ட்கோர் கார்பரேட் ஃபினான்ஸில் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, and hardcore finance job, not an accounting job. Second, you must have experience in venture fund and mutual fund. Funding capital work பண்ணிருக்கணும். The third, at all decision making levels. Okay. The third is M&As, valuations, merger acquisitions, valuations. In fact, I am proud to say I am one of the very few brand valuers in India. For Reliance, State Bank, they are value பண்ணுறது. We are only few of us in this country today. I am proud to be one of them. The fourth is banking sector. See, corporate finance work பண்ணாலே உங்களுக்கு banking automatically வந்துரும். Banking, insurance எல்லாமே automatically வந்துரும். Okay, service industry basically. So in the 4 streams work பண்ண ஒருத்தரால மட்டுமே they can handle a demonstration. I am not saying I am only person. There could be few. But என்னன்னா, இந்த balance sheet analysis நான் ஏன் அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணேன்னா, finance ஒரு core subject இது. Ratio analysis அப்படிங்கிற சாப்டரை students I am telling you, honestly, ratio analysis நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா, you can crack any interviews. I am telling you. But skills தெரியணும். How you pick up a, see, இந்த பக்கம் கரெக்ட், when I give a balance sheet to a person, an MBA gold medalist also, they fumble in terms of analysis. இங்க gold medalist, theory gold medalist, but இதை எப்படி பிக் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக? அந்த நாட்டு உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண தான் வருவே ஒழிய கிளாஸ் சொல்ல முடியாது. பிகாஸ் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன ப்ராப்ளம்னா, இந்த 140 hours or whatever is the number of hours you credit you take, அதுக்குள்ள இந்த தியரி முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடும் உங்களுக்கு. It will be very difficult for them to do it. Okay. Now I am only going to supplement this program. அவங்க சொல்லித்தரதை நாங்கள் ஆட் பண்ணி சொல்கிறோம், அவ்வளோதான். I am not doing any additional input இல்லை. கொஞ்சம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரோம் ஃபினான்ஸில். எப்படி ஒரு லேபில் பண்ணுறோமோ, இப்போ சயின்ஸ் லேபில் பண்ணுறோமோ, அது வந்து நான் ஃபினான்ஸில் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே. மோரோவர் நிறைய பேர் யூ கோ டு டாலி, அக்கௌண்டிங் ஜாப்ஸ், இன்னைக்கு ப்ரொமோட்டர், இன்னைக்கு ஃபர்கெட் பிளேஸ்மெண்ட், யூ கோ டு எனி கார்பரேட் ஃபார் அன் இன்டர்வியூ. அந்த கார்பரேட்ஸில் போய்ட்டு ஜாப் கேட்டுங்க, ஃபினான்ஸ்ன்னு போய்ட்டுருப்போம். நீங்கள் போய் கேட்டுங்க, ஓகே எம்காம், ஓகே எம்பிஏ, என்ன படிச்சுங்க சார்? டேலி பண்ணுங்க சார். சரி டேலி பண்ணுங்க, என்ன பண்ணுவேன் எனக்குன்னு கேட்டால், இல்லை சார் அக்கௌண்டிங் தான் எழுதுவேன். அதுக்கு எங்கள் ஆடிட்டர் இருக்காரு. ஐ கேன் ஹையர் a retired banker, I can hire an accountant to write this. Why should I pay you 25K, 30K for this job? Correct? அப்போ தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணால், நீ என் செக் எடுத்துக்கோ, you name this, I'll give you. But when in my business, during my course of business, when I need funds, will you have the wherewithal to raise this money is the question. நான் சொல்ல புரியுதா? ஒரு நாள் நான் எனக்கு இந்த பிஸ்னஸில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி தர முடியுமா? நீ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண, இந்த சம்பளத்தை எடுத்துக்கோ. யூ நேம் தி salary, they will give you. Honestly, my fees I dictate. Because நான் பண்ணுற டீல்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் பண்ண முடியாத டீல்ஸ் தான். They only come to me. ஏன் இதை பண்ணுறேன்னா, the question is, ஒரு சமயத்தில் டேக் ஓவர் மர்ஜர்ஸோட கான்செப்ட் அப்ளை பண்ணோம் in doing funding. It is not only balance sheet, it goes beyond that. இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அப்படின்னு I will think about it. How many of you are it? Funding, basically there are 2 things which you need. Now one is capital structure. ஒரு கம்பெனிக்கு ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போட போகிறா, அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நான் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவேன்? 25% பேங்க்கு, 70% நான். கரெக்ட்.
The 70% can be optimized பண்றது. How do I raise the optimized value? For example, the bank says 14% interest. Will the promoter agree? முடிஞ்சிடும் கதை வட்டி கட்டியே. He will say, get me at 10%, get me at 9%. So how do you structure it? அதான் capital structuring அது பேர். Okay, the now next price money. What is financial reengineering? That's a derivation of English அவ்வளவுதான். Financial engineering என்ன? Capital structuring என்னன்னு சொல்லிட்டேன். Financial engineering என்ன? How do you do that? How do you do that? So what do you do? Okay, நான் வந்து ஒரு லோன் வச்சிருக்கேன், 10% லோன் வாங்கியிருக்கேன். இதை விட பேங்க் கம்மியாக கொடுக்க மாட்டான். So what do you do? Okay, you can take it from any bank. For example, SBI, best bank. In the sense the cheapest ever you can raise in the market is SBI because the largest bank. அவனே 10% தான் கொடுக்குறான் உங்களுக்கு. So what do you do? Okay, to be a hardcore finance person, first thing you must learn is what is this company? என்னோட கிளாஸஸ்லாம் இப்படி தான் ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் தி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும் முழுக்க. வாட் இஸ் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ஸ், வாட்ஸ் கொஞ்சம் காஸ்டிங் வரும் அதில். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் என்ன, என்ன அப்படி கன்சியூம் பண்ணுறான், எங்கெல்லாம் கிடைக்கும். ஓகே, நவ் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டுப்பேன், சரி ஃப்ரான்ஸ் வந்திருக்காங்க, வாட் டு ஐ டூ? எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாமா? டூ தே ஹேவ் எக்ஸ்போர்ட்ஸ்? They do have exports. ஆனால் இந்த கம்பெனி இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஈஸிவிங் ப்ராடக்ட் மேடம் மென்ஷன் பண்ணாங்க, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போகிறீங்கன்னு. இன்றைக்கும் மார்க்கெட் கோர் ஃபினான்ஸ் பர்சன் ஃபர்ஸ்ட் திங் யூ மஸ்ட் லேர்ன் இஸ் வாட் இஸ் திஸ் கம்பெனி. என்னோட கிளாஸஸ்லாம் இப்படி தான் ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் தி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும் முழுக்க. வாட் இஸ் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ஸ், வாட்ஸ் கொஞ்சம் காஸ்டிங் வரும் அதில். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் என்ன, என்ன அப்படி கன்சியூம் பண்ணுறான், எங்கெல்லாம் கிடைக்கும். ஓகே, நவ் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டுப்பேன், சரி ஃப்ரான்ஸ் வந்திருக்காங்க, வாட் டு ஐ டூ? எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாமா? டூ தே ஹேவ் எக்ஸ்போர்ட்ஸ்? தே டூ ஹேவ் எக்ஸ்போர்ட்ஸ். ஆனால் இந்த கம்பெனி இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஈஸிவிங் ப்ராடக்ட் மேடம் மென்ஷன் பண்ணாங்க, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போகிறீங்கன்னு. இன்றைக்கும் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இது ப்ராடக்ட் இருக்குன்னே தெரியும். ஐ கேன் டெல் யூ வித் சர்டனிட்டி, திஸ் ப்ராடக்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 1994. I was one of the early birds to raise this money in the market. I am doing this since then till now. நாளைக்கும் பண்ணுவேன் அந்த ப்ராடக்ட் இருக்க வரைக்கும். பிகாஸ் ஆர்பிஐ அப்பப்போ எஸ் மகன் அப்புறம் நோன் டாக் பண்ணுவாங்க. தேர் ஆர் சர்டன் ட்ரெஷரி இஷ்யூஸ் தட் இன்வால்வ் தட்ஸ் கெட் இன்வால்வ் தி ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வில் பி வெரி குட். ஸோ நான் என்ன பண்ணேன், 10% குறைக்கணும் அப்படின்னா சார் நம்ம பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நம்ம யூஎஸ் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிப்போம். ஸோ வில் ஹேவ் அ டாலர் பேலன்ஸ் ஷீட். ஐடிக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் தான், பட் அதை நான் ஸ்பிளிட் பண்ணிப்பேன் இன்டர்னலாக. ஃபார் மை இன்டர்னல் புக்ஸ் ஐ ஸ்பிளிட் இட் டு 2. எக்ஸ்போர்ட் வில் பி இன் டாலர் பிஸ்னஸ், இந்தியன் ருபி இன் இந்தியன் ருபி பிஸ்னess. Okay, so what I will do is, all these exports I will leverage and bring it as an ECB, which is 1.3, 1.5, 2%, depending on the strength of the company. Okay, so the cheapest ever I have raised is 1.3% in the market, what she was just indicating. Now, this is what is financial reengineering. So how do you இந்த வந்து see finance வந்து funds raise பண்ணிட்டு accounts போட்ட அப்புறம் முடியாத வேலை. It's a continuous process for company as also for bank. Now, what, okay, now let me ask you open, how many of MCOs are intangible? So anything like this, which is intangible nature, you must minus from the net worth. Okay, so that gives tangible net worth. This is a very, very important point to be noted. Okay, now, settle down. Now, the people who want to go for job, majority of you, correct? What is your expected salary? Just 3 answers. Expected salary. 4-5 na? 4 to 5 lakhs per annum. Who said 10 lakhs? 10 lakhs. 4, you said 4 to 5, correct? 1, 2. Third answer. Eh? 6 to 8 lakhs. Who is that? Okay, I'll take only these 3 answers. Okay, so 4 to 5, 6 to 8 and 10 lakhs. Okay, I'll now come to the 10 lakh person. The question is this: what's your background? Your MBA and UG? Lovely. Mechanical. B mechanical and MBA. Lovely. It's a nice combination. Okay.
இப்போ actually I love engineering. I love engineering. Come. Now I ask you a question. Yeah, so you are asking me for a 10 lakh job. Yes. Correct? Now balance sheet la miscellaneous expenditure to the extent not written off. அப்படின்னு ஒரு item இருக்கும். I think most of you know this, correct? Miscellaneous expenditure to the extent not written off அப்படின்னு ஒன்று இருக்கும். P&L ல miscellaneous expenses னு ஒன்று இருக்கும். P&L அதே கம்பெனி இது, இந்த பக்கம் P&L ல miscellaneous expense இருக்கும், இந்த பக்கம் miscellaneous expenditure extent not written off, ரெண்டு different numbers இருக்கும். What is the difference between these two? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே கொஸ்டின் தான். 10 lakhs job. சரி, sit for some time. சொல்லுங்க. தெரியல. So 10 lakhs job இல்ல போ. Okay. Now the 68%. Oh, you said 4 to 5, correct? போட்டுட்டார் யாரையோ. சொல்லுங்க யாரு? Tell me. சொல்லுங்க. I asked you a question. I asked him a question. He didn't answer. Miscellaneous expenses. What is the difference between these two? Not sure, sir. Not sure. Now the 6 to 8 lakhs. Yes. What is your answer? சார் அப்படிப்பட்ட எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு வரும்னு வி வுடன்ட் ஹவ் நம்ம ஃபோக்கஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் சார். அது எது? லைக் இந்த எக்ஸ்பென்சஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும். லைக் மிஸ்லினியஸ் இன் சென்ஸ் லைக் வி வுடன்ட் ஹவ் ப்ரெடிக்டட் லைக் இந்த எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னது எது? சடனாக வந்திருக்கும். பேலன்ஸ் ஷீட் ஐட்டமா P&L ஐட்டமா? மிஸ்லினியஸ் சார். ரெண்டுமே பிஸ்னஸ் தானே. I said one is miscellaneous expenses in P&L. இந்த பக்கம் miscellaneous expenditure to the extent not written off ஒரு பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். நீங்க சொல்றது எதுல வரும்? தெரியல. So losing this job also. யாருக்காங்களா? Please try. சார் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது போன வருஷத்தோடது, P&L இருக்கிறது இந்த வருஷத்தோடது எக்ஸ்பென்சஸ் சார். ஃபார் இயர் எண்டிங் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆஃப் இயர் எண்டிங்னு வரும். சரி, கரண்ட் லைபிலிட்டி அவனை லைபிலிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டேன். போனஸ் டு பி கிவன் டூயிங் தீபாவளி. மார்ச் அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி தீபாவளி போது போனஸ் கொடுக்குறேன். அது மிஷின் எக்ஸ்பென்டிச்சர் வருமா? கரண்ட் லைபிலிட்டி தான் வரும் இல்லையா? ஐம் ரைட் நோ? திங்க் அபவுட் இட். என்ன பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் என்ன அது? வாட் இஸ் தட்? Who wants to try? இதெல்லாம் பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான என்ட்ரிஸ். இதெல்லாம் பிஸ்னஸ்க்கு பேசிக்கலி. எனி கெஸ்? நோ. சார் மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னால் இந்த வருஷம் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அமௌண்ட் இருக்கும் சார். எட் டு பி ரிட்டன் ஆஃப் நெக்ஸ்ட் இயரில் என்னெல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது எடுத்து வச்சிருப்போம் சார். அந்த அமௌண்ட் மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த வருஷம் பண்ண எக்ஸ்பென்சஸ். ஆமாம் சார். ரா மெட்டீரியல் ஒன்று இருக்குமே, அதை என்ன பண்ணுவீங்க? அது மிஸ்சலேனியஸ் போட முடியாது. ரா மெட்டீரியல் ஆப்ஷனாக வரும், சேலரிஸ் சேலரிஸ் தான் வரும், போனஸ் சேலரிஸில் வரும், அதெல்லாம் தனியாக காமிச்சிடும். பட் வாட் இஸ் மிஸ்சலேனியஸ் தனியாக வரும். வாட் இஸ் தட்? வாட் இஸ் மிஸ்சலேனியஸ் மீன்? அது யோசிங்க. தெரியாம இல்ல. நோ, மிஸ்டேக்ஸ்னா அக்கௌண்டிங். நோ 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 நோ. அதாவது என்னன்னா, எனக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணதுனா சாரி, மீ ஓகே. மிஸ்டேக்ஸ்னா நான் அக்கௌண்டிங் பண்ணிட்டே வரேன் அந்த வருஷத்து. ரா மெட்டீரியல் எவ்வளோ பேருக்கு, சேலரிஸ் எவ்வளோ பேருக்கு, போனஸ் எவ்வளோ பேருக்கு, பிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்கேன், டெலிஃபோன் கட்டியிருக்கேன், எல்லாம் போட்டுட்டே வரேன். சில ஐட்டம் மட்டும் எனக்கு எதில் போடுறதுன்னு தெரியாது. ஆர் ஐ கான் குரூப் இன்டு ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். இப்போ தான தர்மம் பண்ணேன், டொனேஷன் will not be allowed as IT. up to 10% தான் I can donate as per law. ஸோ நான் என்ன பண்ணேன், குவைட்டாக மிஸ்டேக்ஸ் ஆட் பண்ணுவேன். எனக்கு தெரியாத எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டேன்பா விடு, அடுத்த மிஸ்டேக்ஸ்னு போட்டுருவேன். தெரியாத கணக்கு, தெரியாத எக்ஸ்பென்சஸ் இல்லை. எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரியும், தெரிஞ்சால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் புக் பண்ணுறச்ச எதில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. Got my point? Okay. Now, miscellaneous expenditure.
What does miscellaneous expenditure mean? So we didn't have a chance to have this welcome drink, that's why. Miscellaneous expenditure nana. Text is not written. It's a beautiful entry. Actually, it's a, you have to ponder. Okay. So none of you are eligible for salaries now. As of now. Okay. So what we actually do is, now I think I'll come to the last portion. What we actually do is, we develop the students in such a manner that we will supplement your learning capacities. Definitely I will be a very poor theorist. In a finance class, I will fail. I'm not a good theorist at all. But practically, your life will settle and the financial skills, the ratio analysis, என்ன போர்ஷன் கற்றுக் கொடுப்போம் MBA MCOMs ஒரு பேங்க் ஷீட் எப்படி அனலைஸ் பண்ணுறது நீங்கள் ஒன்று யோசிக்கலாம் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு பட் why did not answer my questions? Yeah. So there are skill sets which a company or a banker will need. Okay, this is one. The second portion, after that, what will happen is, after the analysis, we will teach you how to assess the strength and weakness of a company. One analysis pantom, but what is the strength or weakness of this company? Yeah, they will analyze pantom. So we'll go to that, and then we will do a small, a case study of where a company needs an amount. And the amount வந்து eligibility இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறது? A 10 crore company can ask for a 100 crore project. It is possible, it's not difficult. But it depends on what they are asking for, why they are asking for. அது எப்படி assess பண்ணுறது? How do you see whether they are eligible as per the balance sheet or P&L? Because that is the number, basically that is the Bible for the banks. The last portion is, very importantly, how do you do it? After analyzing all this, the bank accepts it. But then how do you write an information memorandum? How do you project the numbers? How many of you know what a CMA is? CMA, have you heard of this word? Hey, not theory, subject. I am talking of a general a form which is used by banks, which you need to fill for getting their loans. CMAs. CMA is a form which you file with the banks in their format. Ratios expenses approximate numbers. Now, how different is this from a company? In the salary, the sales income. In the all your expenses, your P&L, your deposits, what you give, maid salary, servant salary, you give salaries to people, you give rent, you give all expenses. Like the company gives raw material, company gives you salaries, company gives you so many things. Account is very simple. You don't need to have a real account, nominal account. It is not necessary. Accountants, yes, you need to pass the accounting paper, so you need. But non-finance, why should an entrepreneur, for example, know what is a debit and credit? What he needs to know is how to prepare P&L and balance sheet. The entry P&L is the balance sheet. This is that's how we deliver. So it's a skill development. It's not we only demonstrate finance. We don't teach finance at all. So we only demonstrate finance. And we don't have any web classes. No online classes. Because for chemistry lab, every online it will be difficult. Maybe people have tried also, I do not know. But eye contact over skill. See, ultimate objective is all students should get placed. That is my ultimate objective. That's my ultimate objective in my life. Everybody must get placed. Okay. And second is, placement. Let's assume you don't get a placement. Now, most of my students have not accepted a bank job. She knows one of the students whom she taught. She got the learning from. Shruti also. She's still with us. Bandhan Bank offered her 1.5. She's an MCOM. They offered her 1.5 lakhs salary per month. She refused to go. You know why? She's earning much more here as incentive. So what happens is, in fact, நிறைய classes I take for housewives. நிறைய பேர் MBA படிச்சுட்டு வீட்டில் கரெக்ட் போய் பிடிப்பாங்க. I'm sorry to use the word. ஏன்னா ஃபீமேலுக்கு எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, they get married, family life. You're thrown into that. வேற ஆப்ஷன் கிடையாது, thrown into that. But career oriented woman யார் பார்க்கலாம் நீங்க? Maybe Pepsi நூய் மாதிரி யாரான்னு பார்க்கலாம், இதா நூய் மாதிரி பார்க்கலாம். You can hand count those people. How many of you can show your hands and say, no, I don't want to get married, or I'll get married, I'll have only family life, this one career oriented life? Impossible.
Because Indians are, நம்ம எப்போதுமே கல்ச்சர் அப்படி தான். ஸோ இந்த பர்டிகுலர் பீப்புளை வாட் ஐ டூ இஸ் 2-3 hours போகிறோம். காத்தா பசங்க ஸ்கூல் கமிச்சிட்டு afternoon you instead of lying down they come home, come to my office, work on proposals. So what they do is I'll teach them these skills. நிறைய honestly I'm telling you housewife நிறைய பேர் வந்து like madam they are not finance people at all. Most engineers போர் அடிக்கும் வீட்டில், ஐடி படிச்சு வீட்டில் போர் அடிக்கும். So what they do is they come learn these techniques. Okay, and what they do is contacts தான் போகிறோம். You don't need to have big jobs and all. சும்மா ஒரு பிஸ்னஸ் பர்சனல் பண்ணுற ஆள், ஒரு சார்ட் அக்கௌண்ட்டு, ஒரு பேங்கர், ஏதோ ஒரு கான்டாக்ட். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் கொலாட்ரல் இல்லாமல் பண்ணுறது. பிகாஸ் மார்க்கெட்டில் கொலாட்ரல் பண்ணுறது யார், I think nobody is there other than me in markets. Collateral security என்ன? What is primary and what is collateral security? Any answers? Primary security and collateral security என்ன? What is primary security? What is primary security? Mortgage என்ன சொல்லுங்க? No, you answer. What is there? தப்பான ஒரு தப்பு இல்லை. So what is secured loans is primary security னா, இப்போ நான் வந்து ஒரு செல்ஃபோன் வாங்குறேன், பேங்க்கு போகிறேன். ஸோ பேங்க்கில் வந்து they say okay இந்த செல்ஃபோன் S7 சாம்சங் S7 ஓகே, ஒரு S21 அல்ட்ராவா ஓகே ஃபைன், this is some 60 or 70 80K. சரி, what is the loan you want? I want say 50,000 சார். சரி கொடுத்துறேன்ப்பா, சம்பளம் இருக்குது, கிரெடிட் ஆகுது, நான் பார்த்துட்றேன். 30,000 you put as your margin. ஆனால் அந்த பேங்க்கு கொடுக்கும்போது யோசிப்பேன், என்ன யோசிப்பேன்னா, ஒன்ஸ் செல் இஸ் ஆஃப் த ஷெல்ஃப், மொபைல் நான் வாங்கிட்டேன்னா இட் இஸ் 50% டிஸ்கவுண்ட். தெர் இஸ் நோ ரீசேல் வேல்யூ. கரெக்ட். 80,000 வந்து அடுத்து மணி ஸ்பின்னர்ஸ். 3 hours they come, they work and then go. End of the day, they take this money and go. I can tell you cite examples after examples in terms of how housewives have come into, she knows a few of them also. So housewives who have come to my office, who raise, in fact she herself is doing it, honestly. Okay, so இந்த மாதிரி டீல்ஸும் நிறையா பண்ணுறோம். ஸோ ஐ எம் என்கரேஜிங் பீப்புள், ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் ஜாப், கெட் திஸ் பிஸ்னஸ், யூ கேன் டூ இட். இது கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பிஸ்னஸ் நீங்கள் என்னோட பண்ணாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டூ இன் த கம்பெனி. ஸோ யூ நாட் கம் டு மீ அகெயின். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி அடிஷ்னல் income you get. Even if you go for jobs also, you can do this, no harm. So with this small words, I'll now temporarily finish it. The floor is now open. You can ask me any questions in terms of your placements, your finance, your accounts, any doubts you have, economy. All of you are thorough on all subjects of all. No doubts. Yes, answer. Credit answer. Sir, I didn't get it. Front office dokarna, you handle customer's account. Okay, I'll just tell you the problems. In fact, if any of your MBAs, your seniors have gone for bank job and they are in liability, what is the liability in a bank? For a bank, what is the liability? Deposits you get. Deposits you get is the liability. Correct? So they'll give you target for deposits. They'll give you target for LIs, insurance products. Then that is a heavy pressure job. All this. Whereas assets, if you give it, if that is credit kudutanga, where you analyze the company's annual report and help them in writing the proposal and getting the money, that's a different ball game. If that is the case, you are good. You are well selected. But it's a liability. It's a job which everybody gets. For front office, it's an issue. But don't accept a liability job. It's my personal. Okay, liability job grow. There are people who have grown in liability. But asset is always the best job in the bank. When you do advances, that is the best job you can think of. Sorry, you wanted to ask a question. Good evening, sir. So examples சொல்லுவேன், skill development சொல்லுவேன், examples of my case study சொல்லுவேன். நான் கம்பெனி பற்றி பேச இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அந்த கம்பெனியில். ஸோ எப்படி கொண்டு போனேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வை ஐ டேக் திஸ் லெக்சர்ஸ் மோர் டு ஒன், நாட் ஆன் வெப், ஆன்லைன். ஆன்லைன் உங்களுக்கு இதை நான் சம்பாதிச்சிடுவேன், பட் என்னோட அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆகாது. தட் இஸ் வாட் ஐ வில் லேக். பட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு பி ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் டுமாரோ. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் இருக்கிறதுனால ஐ டூ ஒன்லி ஆஃப்லைன் கிளாஸஸ். ஸோ 4 hours மேலே ஒரு ஸ்டூடெண்ட் உட்கார முடியாது. ஸோ வாட் ஐ டூ இஸ் I take classes for
outstation candidates on Saturday, Sunday in Chennai. Okay. Now, one thing which Madam had requested me, which I have also agreed is, in Coimbatore, I want to start a 2-session program. That is rendu varam of my choice. I will tell you the dates. It will be 4 sessions. I'll tell you the venue also. It will be a decent venue. The classes for the first batch will be in the morning session. So it will be between 9 and 1. Okay, there will be a lunch break. You can go. The next batch of students can come between 3 and 7. Okay, and I will not take classes for more than 150 people at a time. Because 400 people are mega wide. So all patient irupanga, an objective achieve agadu. So 150 is the maximum strength I can address. For example, a hall like this, I can address students where I can have an eye contact. So therefore, so she had requested me to start a program here. So it's a 20-hour program. So 4 hours per day is 5 days. So Monday through Friday, a very special session I'm taking. I generally don't travel because of my health conditions. So she has requested me for at least 2 sessions. So Monday through Friday, apra innuru naalla Monday through Friday, 2 batches. So I can take about 600 students per this Coimbatore area. Otherwise, you can come to Chennai. In Chennai, my students will take classes also. In fact, she will take classes on lab. So there are 2 things I do. How I split my program is, first maybe 10 hours, it will be theory. But balance sheet I will not teach you like this and all. I will give you a balance sheet. You will have copies of balance sheet. And most importantly, in class, certain people pudikadu, nariya hand notes on. You will have only written notes. Okay. And then whatever I do in the class, I give it as homework to do. Okay. Homework will be very, very strong. In fact, madam, in the program, it will be a hardcore like IIM MBA, where you will do only hardcore case studies. So, over a balance sheet, you will have 2 years the balance sheet, correct? All I do 2 years. So, now 1 year, you analyze. So, example, I give you a company, I will tell you the history of the company, every industry. So, I will tell you what industry it is, how does it, the function, process function. Then, raw material cost of the costing analysis. Then I will take you through the process, and every day you can take more than 2 hours in that. Then next 2 hours you will do in your laptop. You must have your laptops definitely. Do laptops. Laptop work panni mudichittu, then we go for next session. And the money 20 hours I will do. The 1 week. Once you finish this Friday, that is the 5 classes, 20 hours classes, I am sure most of you have learned what finance is all about, and you will get trained fully equipped for placements. I can tell you that for certainty. No hanky pack on this. I can tell you for certainty, you can answer interviews very easily. And I am proud that so far I have not taken classes like this. I want to take private tuitions. But after her advent, she said, sir, why are you restricting to 20 people who come to you? Why don't you, we will spread it upon Tamil Nadu. 72 jobs irukku. But finance are kediyadhu. So, in the job, I am reducing my level of business, correct? The company can why should he come to me? Or why should he go to another child account? Company can strength. That's what I feel. And NPS will go down. The repaying capacity technocrats. So he need a good finance man. So the finance man, he will tell you, the employer, sir, you will have a problem like this. Okay, so andamari train. So the company will have a real value finance professional in that job. Similarly, banks, advances. In a huge amount of advances, people are not there. Young brains in the market. I can tell you with certainty. Another job. Only IIM, strictly XIM, IIM, and the top institute. Now I'll tell you, IIM, XIM, or whatever institutes we read, XLRA or whatever institutes we read, இதுக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் நம்ம படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு ஒரே டிஃபரன்ஸ் என்ன என்ட்ரி லெவலில் தான். வேலைக்கு போகிறச்ச மட்டும்தான் நீ எந்த இன்ஸ்டியூட் வந்திருக்க, அதுக்கு தகுந்த ஜாப். 2 பேரும் அகைன் யூ கோ ஃபார் another interview 5 years later for a finance job, both are same for a promoter's eyes. நீ என்ன பண்ணி 5 வருஷம், நீ என்ன பண்ணி 5 வருஷம். He might find that a person from a local university has done much better thing. He'll be more happy to offer a job, and he'll find his salary skyrocketing. Because I am medical, so he will fix a salary of say 20 lakhs. Upon the local person, 2 lakhs 3 lakhs salary, example per month. His salary automatically goes up to 20 lakhs. Because that job for this profile, he's going to pay 20 lakhs and fix panirpon.
ஸோ என்ன ஆகுனா என்ட்ரி லெவலில் மட்டும்தான் யூ வில் கெட் வெதர் யூஆர் இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலாம் பார்ப்பாங்க. 5 years later I can tell you with certainty they will look at what you can do for me. இதுதான் கொஷின். My target is to develop all these students who come to me as a hardcore finance professional with this manner. சார் இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் சும்மா அவன் வந்த மாதிரி நானும் பேசிக்காக கற்றுக்கணும் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு தான் வந்தேன். பட் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணா எப்படின்னா இப்போ பேங்க் ஜாப்னா சேல்ஸ் தானண்ணா எப்படின்னா நம்ம வந்து பியூர் ஃபினான்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டப்போ எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஐடியா இல்லை. பட் மேபி இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன்ஸ் கொடுப்பேன். Definitely, because yes, there are engineers make a good finance person, honestly. Yes, because engineers வந்து logical reasoning heavier. Yes, so finance கத்துண்டா அந்த logical reasoning you will start picking it. Okay. So in fact, I have a doctor who I never knew he was a doctor also. In my class ended because he came through MSME, Government of India. அவர் என்ன பண்ணனா லாஸ்ட் செஷன் மட்டும் MS எங்க ஆஃபீஸ் தான் MSME கிளாஸ் நடக்கும். The director of MSME, since he has to give certificates, final class மட்டும் அங்க MSME கிண்டி ஆஃபீஸ்ல. அப்பதான் he honestly spoke like you. என்ன பண்ணாரு, and he said I am Dr. so and so. He was an ophthalmology surgeon. Honestly, I'll tell you what happened in that episode. அந்த டாக்டர் என்ன பண்ணார், பேசும்போது he said, சார் இந்த லெக்சர் நான் ஹானஸ்டாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா, அவங்க ஃபாதருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, வெரி ஓல்டு ப்ராப்பர்ட்டி பிட்வீன் பலாவன் குரோம்பேட் தாம்பரம், சம்திங் தட். ஓகே, ஹி ஹஸ் அ ஹியூஜ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்ட்ஸே வர மாட்டேங்குது, அந்த காலத்தில் 2 டென்ஸாக இருக்காங்க, ரெண்ட்ஸே வர மாட்டேங்கிறது. ஸோ வை டோன்ட் யூ ஸ்டார்ட் ஆப்தமாலஜி கிளினிக்னு சொல்லலாம். அப்புறம் PNB அவங்க பேங்கர்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 8.5 crores. ஸோ PNB காசுக்கு எது கேட்டிருக்காரு, லோன் கேட்டிருக்காரு. அவர் சொன்னாக்கா 2 crores ப்ரொபோசல், 50 lakhs 20% மார்ஜின் நீ போடணும், 1.5 crores நான் கொடுக்குறேன், and it be a 7-year loan. So he was happy. But before that PNB said, the credit man said, you have to go to your auditor, prepare a project proposal, give project report பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க next week are supposed to go and meet the auditor. So அந்த Sunday MSME Government of India gave an ad in my name. MSME Government and BRK Academy runs this program, Fund Sourcing Techniques and program பேரு. In fact, the program technique name is also Fund Sourcing Techniques. Okay. So this is a program. So அவர் சரி நம்ம எதுக்காக சேர்ந்த அந்த ப்ரோக்ராமில் நான் இந்த பேப்பர் கொண்டு போய் கொடுத்தா ஆடிட்டர் என்ன பண்ண போகிறார். தட் வாஸ் தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ். பட் தென் ஆஃப்டர் ஃபீட்பேக் இருக்கும்போது சொன்னார், சார் யூ ஹவ் டாட் மீ so much of nuances. I will not go to the auditor now. I will do the proposal myself and the raise alone. He raised it. He made some small mistakes. I corrected in the proposal. ஒன்றுமே யாருமே காசு தரல, அவரே ப்ரொபோசல் பண்ணி அவரே பேங்க்ல போய் கொடுத்து he got the money also. Now that type of techniques I teach. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிளாஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவோம். இட் வில் பி டவுன் டு அர்த் டீச்சிங். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ், இப்போ அக்கௌண்டிங் தெரியணும், கொஞ்சம் அந்த பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்னா என்ன தெரியணும், அதுக்கு நான் ஃபினான்ஸ்க்கு தனி கிளாஸ் இருப்பேன். அந்த தனி கிளாஸ் இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஐ டெல் யூ ஹவு டு பிக்அப் பிஎன்எல் நம்பர், பேலன்ஸ் ஷீட் நம்பர், டெபிட் கிரெடிட் சொல்ல மாட்டேன். பட் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் எனஃப் ஃபார் யூ டு ஸ்டார்ட் தி அனாலிசிஸ். Good, nice of you that you joined the class today, our session today. Students have a question that they want to do internship in your company. Why not? But you must be thorough on my subject, ma. Subject thorough இருக்கணும். என்னோட சப்ஜெக்ட்ஸ் நானே இன்டர்வியூ பண்ணுவேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன். பட் ஐ நாட் ஆஸ்க் யூ த சேம் கொஸ்டின்ஸ் அகைன். they go through a very tough interview in my office. என்கிட்ட வேலைக்கு செய்யறது ரொம்ப ஈஸி கிடையாது. Students, yes, I'll pick up best of my students. நான் எப்படி விடுவாங்க, I'll be first, I'll be coaching those good students. Fundamentally, in life, நான் பார்த்த 4 quality which never puts down a person, in his life. 4 basic qualities. One is commitment and hard work. Whatever job you do, அங்க இருக்க வரைக்கும் be committed and do the very hard work. Okay. 2, hard work எப்போ வரும்னா பேஷனேட்டாக இருந்தால் ஹார்ட் ஒர்க் வரும். செகண்ட் இஸ் லாயல்ட்டி. யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் பி லாயல் டு தெம். தேர்ட் இஸ் முக்கியமான குவாலிஃபிகேஷன், பி ஹியூமன். மனிதத்தன்மையோடு இருக்கிறது. யார்கிட்டையுமே யூ ஃபர்கெட் வெதர் இஸ் a servant or your boss, whoever it is, be human to people. Fourth is prayers. How many of you are atheist here? Atheist. Good. So you believe in somebody?
யூ பிலீவ் சம்படி இல்லை இப்போ காட் அம்மா அப்பா நம்புவீங்களா குட் ப்ரே யுவர் மதர் அண்ட் ஃபாதர் ஃபார் குட். ஆனால் ஏன் காட் சொல்கிறோன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். தி எனர்ஜி தட் ஃபால்ஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். இப்போ அம்மா கோவமாக இருப்பாங்க, அப்போ போய் நீ அம்மா வேண்டா திட்டு தான் விழும். ஸோ மனசாத்துட்டாங்களோ இல்லையோ வேற விஷயம் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ there's a divine energy always around us. Okay, we can't see, we can't, it's intangible, we can't feel, we can't see, but we can experience. That's my personal experience in my life. ஸோ அதை நான் என்ன நினச்சா நான் சொல்ல முடியும். I can't talk on other behalf. ஸோ இந்த 4 குவாலிட்டி, அதாவது இந்த 4 குவாலிட்டி இருந்தால் ஒரு வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸ் வருமே தவிர யூ வில் நெவர் பி புல் டவுன். யூ வில் நெவர் பி புல் டவுன் இன் யர் லைஃப். So with these words, I conclude my session today. Thank you for patient hearing. Thank you. Thank you so much, sir. Thanks to the students and the professors.